ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐன்ஸ் கிச்சனில் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுக்கு பச்சடி செய்கிறதுக்கு கத்திரிக்காய் நம்ம பிஞ்சாக தாங்க எடுத்துக்கணும். முத்துனது சேர்த்தோம்னா அது விதையோட நல்லா இருக்காது. இப்போ நான் பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டம்ளர் கிட்ட நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த கத்திரிக்காய் நம்மளுக்கு வேகணும். ஒரு 10 நிமிஷத்துக்காவது அடுப்பில் இருக்கட்டுங்க. இது பார்த்திங்கன்னா கடைசி தேங்காய் பால், தலைப்பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது கடைசி பாலில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சிடலாம். நம்மளுக்கு இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இதை இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காய் வேக வச்ச சட்டிலேயே இப்போ நம்ம புளி கரைசலை சேர்த்துடலாம். இந்த புளி கரைசலில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி நறுக்குனது சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நல்லா நொறுங்க பிசைஞ்சு விட்டுடலாம். இதுக்கு நாங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறோங்க. அதை அப்படி 2ஆக கட் பண்ணி சேர்த்துடலாம். காரம் அதிகமாக இதுக்கு தேவைப்படாது. மசாலா பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது மஞ்சத்தூளும் உப்பும் நம்ம சேர்த்துருக்கோம். இருந்தாலும் ரெண்டுலேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இது ஒரு கொதிச்சதுக்கப்புறமா நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தலைப்பாலை இதோட சேர்த்துடலாங்க. இது நம்மளுக்கு குழம்பு மாதிரிலாம் நம்மளுக்கு வராதுங்க. ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு லாஸ்ட்டாக தாங்க நம்ம தாளிக்கணும். இப்போ நாம் தாளிச்சிடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டியதில்லை. 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அது ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்குறோம். அவ்வளவுதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். மறக்காமல் எங்கள் அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள்.